யோசுவாவின் புத்தகத்தில் பாருங்கள். யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். நம்முடைய தொடர் செய்திக்கு நேரம் நம்ம போகிறோம். வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தை நாங்கள் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் தகப்பனே, இந்த தியான வேளையில் எங்களை ஒரு விசை நீங்கள் கழுவி சுத்திகரித்து நாங்கள் தேசத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் இன்றைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை நீர் எங்களோடு அப்பா பேச போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு என் தேவன் எங்களையும் எங்களுடைய ஜீவியத்தையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுடைய அப்பா சொந்தங்களையும் எங்களுடைய உறவுகளையும் எங்களுடைய சபையையும் எங்கள் தேசத்தையும் ஒரு சுத்திகரிப்பு நீங்கள் செய்கிறதுக்காக ராஜாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் வல்ல நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஏற்கனவே ஆசரிப்பு கூடாரத்தினுடைய 2 காரியங்களை படித்திருக்கிறோம். ஒன்று என்னது? வாசல்கள், இல்லையா? எத்தனை விதமான வாசல்களை படித்தோம்? 7. அப்பாடா, நல்ல வேலை சொன்னீங்க. 7 விதமான வாசல்களை குறித்து படிச்சோம், இல்லையா? இந்த வாசல்கள் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன தருகிறார் என்றால் ரட்சிப்பை தருகிறார் என்பதை குறித்து நம்ம என்ன பண்ணோம்? படித்தோம். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம எதை படித்தோம்? தகன பலிபீடம், வெண்கல பலிபீடத்தை குறித்து என்ன பண்ணோம்? படித்தோம். இந்த வெண்கல பலிபீடம் எதை காண்பிக்கிறது என்றால், நாம் பூரணமாய் தேவனுக்கு பலி செலுத்தப்படுகிற ஒரு ஆராதனை நாம் செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு ஆராதனை நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த வெண்கல பலிபீடம் நமக்கு என்ன பண்ணுகிறது? கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் எத்தனை விதமான பலிகளை நம்ம பார்த்தோம்? 5 விதமான பலிகள். என்னென்ன பலிகள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி. 5 பலி வச்சிருக்கிறீங்களா? இது போல நாம் தேவனுக்காய் நம்மை பலியாக அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறார்? அதை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வெண்கல தொட்டி. என்னது? வெண்கல தொட்டி. இது எங்க இருக்கிறது? ஆசரிப்பு கூடாரத்திலே எங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நாம் ஏற்கனவே பார்த்த அந்த வெண்கல பலிபீடத்துக்கும் இடையில் தான் இந்த வெண்கல தொட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எதுக்கு? பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தகன பலிபீடத்துக்கும் இடையில் தான் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? இந்த வெண்கல தொட்டி என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை மட்டும் தனியாக போட முடியுமா? வெண்கல தொட்டி அதை மட்டும் தனியாக போடுங்களேன். இந்த வெண்கல தொட்டி எதனால் செய்யப்பட்டது? வெண்கலம்னாலே என்ன அப்படின்னு சொன்னால், என்ன உலோகம்? வெண்கலம் என்பது என்ன உலோகம் அப்படின்னு சொன்னால், செம்பும் பித்தளையும் கலந்த ஒரு கலவையான இதுதான் என்னது? வெண்கலம். அல்லேலூயா, அல்லேலூயா. செம்பும் பித்தளையும் கலந்த ஒரு உலோகம் தான் என்னது? வெண்கலம். இதனுடைய சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். டனாரன்னு இருக்குமா? அந்த ஒளி, அந்த சத்தம் என்னன்னா, அதில் அடிச்சேன்னு சொன்னால் அது என்ன பண்ணும்? சத்தம் நல்லா எழுப்பும். சரி, இப்போ அது ஒளி எழுப்பப்படுவதற்காக அங்கே வைக்கப்படலை. இதில் தண்ணீர் ஊற்றி வைப்பதற்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறது என்றால் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வெண்கல தொட்டியில் தான் தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கும். இந்த வெண்கல தொட்டிக்கு என்ன இல்லைன்னா அளவு இல்லை. இதனுடைய தண்ணீர் உள்ளே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கும் அளவு இல்லை. இதை எதற்காக இந்த பலிபீடத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையிலே வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆரோனும் அவன் குமாரனும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகும் பொழுதெல்லாம், புரியுதுங்களா? பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகும் பொழுதெல்லாம் தன் கை கால்களை என்ன பண்ண வேண்டும்? சுத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த வெண்கல தொட்டி எதற்காக பயன்படுத்தினாங்கன்னா, ஆரோனும் அவருடைய குமாரரும்
பரிசுத்த ஸ்தலத்தில் அவர்கள் போக வேண்டும் என்றாலும், இல்லை தகன பலிபீடத்திலே பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னாலும், தன் கை கால்களை என்ன செய்ய வேண்டும்? சுத்தம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த தொட்டி எதை நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த தொட்டி பாருங்க, ஒரு மனிதன் இரட்சகராகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் தேவனுக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த பிற்பாடு அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் தண்ணீரினால் கழுவப்பட வேண்டும், ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறீங்க? ஞானஸ்நானம் எடுக்கலப்பா. இரட்சகரை தெரியுமா? தெரியும். இயேசுவை தெரியுமா? தெரியாதா? சரி, தெரிஞ்சுக்கும். இயேசுவை தெரியுமா? தெரியும். அப்புறம் என்னை நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன்னு உன்னால் சொல்ல முடியுமா? முடியாது. இன்னும் வரல, அந்த அனுபவத்துக்கு வரல. என்னை தேவனுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நான் தேவனுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அடுத்த நிலையாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னது? ஞான ஸ்நானம். சொல்லுங்க, என்னது? ஞான ஸ்நானம். அதைத்தான் இந்த வெண்கல தொட்டி நமக்கு என்ன பண்ணுகிறதுனா அடையாளப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தண்ணீரினால் கழுவப்பட வேண்டும். என்னத்தினால? யார் கழுவணும்? இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, வாசல் இல்லையா, அந்த ஜீசஸ் இயேசுவின் ரட்சிப்பாகிய வாசலுக்குள்ள பிரவேசித்தவங்க, தகன பலிபீடத்தில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தவங்க, அடுத்து என்ன செய்ய வேண்டும்? தண்ணீரில் மூழ்கி ஸ்நானம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அடுத்த நிலை அதுதான். அடுத்த நிலை அதுதான். அல்லேலூயா. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இயேசுவை இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், தகன பலிபீடத்தில் என்னை பலியாகவும் அர்ப்பணித்திருக்கிறேன், மூழ்கி ஸ்நானமும் எடுத்திருக்கிறேன். ஆனால் என் பாவம் மட்டும் என்னை விட்டு என்ன பண்ணல? போகலை. அப்போ நீங்கள் நல்லாவே என்ன பண்ணலைன்னா, இன்னும் உங்கள் இருதயத்தை கழுவலை. பாவத்துக்கு நீங்கள் மறிக்கலை. பாவத்துக்கு மறித்திருந்தாதான் இயேசுவோடு கூட என்ன பண்ண முடியும்? உயிர்த்தெழுதலில் பங்கு பெற முடியும். அதனால் நான் இயேசுவை தெரியும், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் அவருக்கு என்னை தகன பலியாக அர்ப்பணித்திருக்கிறேன், நான் முழுகி ஸ்நானம் பண்ணி இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? துணிகரமான பாவத்தில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த தொட்டியின் அனுபவம் எதை குறிக்கிறது என்றால், நாம் முழுகி ஸ்நானம் எடுக்க வேண்டும், தண்ணீரினால் நாம் கழுவப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தொட்டியை நீங்கள் பார்க்குறீங்களே, இதில் 2 பகுதி இருக்கிறது. ஒன்று வெண்கலம், இன்னொன்று அந்த வெண்கல தொட்டிக்குள்ளே இருக்கிற தண்ணீர். வெண்கல தொட்டிக்குள்ளே இருக்கிற தண்ணீர். நான் சொன்னேன் முன்னமே, வெண்கலம் என்பது 2 உலோகம் கலந்த ஒரு உருக்கு நிலை தான் என்னது? வெண்கலம். செம்பும் பித்தளையும் உருக்கி எடுக்கப்பட்ட ஒரு உலோகம் தான் என்னது? வெண்கலம். அப்போ இந்த வெண்கலம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, இந்த வெண்கலம் கர்த்தருடைய வசனத்தை காண்பிக்கிறது. இந்த வசனம், கர்த்தருடைய வசனம், கவனிங்க, இந்த கர்த்தருடைய வசனம் எதை காண்பிக்கிறது என்றால், அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வருகிறது என்றால், ஒரு புடமிடுதலை கொண்டு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு சத்திய வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷம்? நல்லா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. இன்னைக்கு நீ மனம் திரும்பணும், இன்னைக்கு நீ பாவத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு சொன்னா எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கைதான் வந்துச்சு. அல்லேலூயா. கீழே போயிடுச்சு. இது பொதுவா சொல்லுகிற என்னது? அழைப்பு. மனம் திரும்ப, இன்றைக்கு உன் பாவத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றது பொதுவான அழைப்பு. புரியுதுங்களா? இப்போ ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு வார்த்தை உங்களை நோக்கி வருது பார்த்துங்க. ஒரு பேரை சொல்லி சொல்றாங்க, ரோகிணி இன்றைக்கு உன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப அப்படின்னா, இந்த சபைக்குள்ள எத்தனை ரோகிணி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆளே இல்லை. அதனால தான் அந்த பேரை சொன்னேன். அப்படின்னா அந்த நபருக்கு என்ன இருக்கும்? எப்படி இருக்கும்? சொன்னாரு, ஏதோ பொதுவாக சொல்லிட்டு போயிருக்கலாமே, பேரை வேற சொல்லிட்டாரு. இப்போ எப்படி இருக்குது? இருதயத்துக்கு பயமா இருக்கு. அப்படி பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே பாஸ்டமா பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம்? பச்சோந்தி மாதிரி பார்க்குறோம்.
இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அப்படி பார்க்குறோம். ஏன் பேர் சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ பாவத்தை விட்டு நம்ம என்ன பண்ணிடணும்? மனம் திரும்பி வந்துடணும். அது எதை செய்கிறது? எது அதை செய்கிறதுனா வசனம் நமக்குள்ளே அப்படி நம்ம என்ன பண்ணுகிறதுனால் உருக்கி நம்மளை புடமிடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் உங்களுக்குள்ள எப்படி வந்தாலும் சரி, அது உருவ குத்துறதா வந்தாலும் சரி, அணுக்களையும் கணுவையும் பிரிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களை நோக்கி வருகிற வசனத்தை நீங்களும் நானும் எப்படி ஏற்றுக்கணும்னா சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளணும். எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? சந்தோஷமா. தான் கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் என்ன பண்ணப்படுகிறதால் புடமிடப்படுகிறது. அதை தான் இந்த வெண்கலம் நமக்கு காண்பிக்கிறது. அடுத்து தண்ணீர் பாருங்க. இந்த வெண்கல தொட்டிக்குள்ள என்ன இருக்கிறது என்றால் தண்ணீர். அந்த தொட்டியை காமிங்களேன். அப்ப வசனத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு செயல், அதான் ஞான ஸ்நானம். வசனத்துக்கு கீழ்ப்படிவிக்கிற ஞான ஸ்நானம். அல்லேலூயா. வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்கன்னா அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சு போய் ஞானஸ்நானம் எடுத்தீங்க? இல்லை பாசமாக சொன்னாங்கன்னு போய் எடுத்தீங்க. உங்கள் பாச சொன்னார். நிறைய பசங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவும் அம்மாவும் போய் ஞானஸ்நானம் எடுன்னு பிடிச்சி தள்ளி விட்டாங்களா, நான் போய் என்ன பண்ணிட்டேன்? எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த ஞானஸ்நானத்தில் என்ன இல்லை விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க போல தெரியுது. அப்படியா? அப்போது வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதை தான் இந்த தண்ணீர் நமக்கு காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆசாரியன் உள்ளே போகும் பொழுதும், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும் பொழுதும், தகன பலிபீடத்திலே பலியை செலுத்தும் பொழுதும் அவன் கை கால்கள் என்ன பண்ணப்பட்டிருக்க வேண்டும் என்றால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். வாசிங்க ஒரு வசனம். யோவான் 17 பாருங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப எது நம்மளை பரிசுத்தமாக்குகிறது? கர்த்தருடைய வசனம். சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம். அதனாலதான் நீங்கள் வசனத்தை படிக்க 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 என்ன நடக்கிறது என்றால் ஒரு பரிசுத்தம் நமக்குள்ளே உண்டாகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வருஷம் வேதம் படிச்சு முடிச்சிட்டீங்க? கை வர மாட்டேங்குது. எங்கேயும் அங்கங்கே கொஞ்சம் விட்டுட்டாங்க. அதை இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதான் கை உயர மாட்டேங்குது. சரி, பரவாயில்ல. இன்னும் 2 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே விட்ட பகுதியெல்லாம் என்ன பண்ணுங்க? படிச்சிடுங்க. அல்லேலூயா. நீங்கள் படிக்க தான் என்ன ஆகும்னா உங்கள் இருதயம் வசனத்தினால என்ன ஆகும்? கழுவப்படும். படிச்சிடலாமா? வசனம் படித்து முடிச்சிட்டிங்களா? பைபிள் படித்து முடிச்சிட்டிங்களா? இன்னும் படிக்கல. எப்போ படிக்கலான் இருக்கிறீங்க? எப்போ ஆரம்பிக்கலான் இருக்கிறீங்க? இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்களா? பார்க்கலாம். இன்றைக்கி பைபிள் படிக்க ஆரம்பித்து இந்த 2 மாதத்தில் முடிச்சிடுவீங்களா? பார்க்கலாம். மறக்காமல் கேட்பேன். டிசம்பர் 31 நைட்டு 10:30 மணிக்கு கேட்பேன் நான். ரைட். கர்த்தர் நல்லவர். வசனம் தான் நம்மளை என்ன பண்ணும்? பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்துக்கு என்ன வேலை என்றால் கர்த்தருடைய வசனம் நம்மளை என்ன பண்ணுகிறது? பரிசுத்தமாக்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த தொட்டியின் வெண்கலத்தை குறித்து நம்ம இப்போ படிக்க போகிறோம். இந்த தொட்டியின் வெண்கலம் எப்படிப்பட்டது என்றால் அழிவில்லாதது. இந்த வெண்கலம் என்ன ஆகாதுன்னா அழியாதது. நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன், வெண்கலம் எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய வசனம். தண்ணீர் எதை காண்பிக்கிறது? பரிசுத்தமாக்கும் வசனம். புடமிடப்பட்ட வசனம், பரிசுத்தமாக்கும் வசனம். அல்லேலூயா. அப்ப அழிவில்லாது. 1 பேதுரு 1:23 25 வாசிச்சோம்னா அங்கே வசனத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் என்றால் அழிவில்லாத வித்தினாலே, அழிவில்லாத வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும், அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன பண்ணாதது என்றால் அழியாதது. என்ன சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. வசனம் எப்படிப்பட்டது? அழியாதது.
இந்த வசனத்துக்கு என்ன இல்லை? அழிவு இல்லை. ஹல்லேலூயா. வெண்கலம் எப்படி அழிவில்லாததோ அதுபோல வசனம் என்பது நமக்குள்ளே அழிவில்லாததை அது நமக்குள்ளே வந்து தங்கி அது அழிவில்லாததாய் நம்மளோடு கூட வாசம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. நாம் நியாயத்திற்கு போகும்போது இந்த வசனம் தான் நம்மளை என்ன பண்ணும்? நியாயம் தீர்க்கும். ஹல்லேலூயா. நாம் கேட்ட இந்த வசனம், இப்போ நம்ம வசனத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். வசனத்தை யார் கேட்குறா? நீங்களாம் கேட்குறீங்களா? யாரெல்லாம் கேட்குறீங்க? வசனம் கேட்குறீங்களா? நீங்களாம் கேட்குறீங்கல்ல. உங்களை விட ஒருத்தவங்க நல்லா வசனத்தை கேட்குறாங்க. அவங்க யார் அப்படின்னா இந்த சுவரில் இருக்கக்கூடிய கல்லுகள். இந்த சுவரில் இருக்கக்கூடிய கல்லுகள், மச்சில் இருக்கக்கூடிய மரங்கள். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்குது. நீங்க இல்லைன்னு சொன்னாலும் இந்த கல்லெல்லாம் என்ன சொல்லும்? இல்லை, பிரசங்கம் பண்ணுனாங்க, நான் அதை என்ன பண்ணேன், கேட்டேன் அப்படின்னு என்ன பண்ணும்? சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் யாராவது மறந்து போயிருந்தீங்கன்னா இந்த செவுத்து பக்கத்தில் போய் நின்று தயவுசெய்து கேட்ட வசனத்தை திரும்ப சொல்லு, நான் கேட்டுட்டு போகிறேன்னு கேளுங்க. இந்த சுவற்றில் இருக்கக்கூடிய கல்லெல்லாம் வசனத்தை சொல்லும். அல்லேலூயா. நாம் பேசப்படுகிற இந்த வசனம் காற்றில் அப்படியே துளிகளாய் என்ன பண்ணப்படும்? அது பரவி கொண்டே இருக்கும். ஒரு நாள் அந்த காற்றில் இருந்த அந்த சத்தம் என்ன பண்ணும்? நம்ம நியாயத்தீர்ப்பில் போய் நிற்கும் போது சொல்லும், இன்றைக்கு இந்த மாதிரி வசனத்தை இவங்க என்ன பண்ணாங்க? பிரசங்கம் பண்ணாங்க, இவர்கள் கேட்கல, இவங்க தூங்குனாங்க அப்படின்னு என்ன பண்ணும்? சொல்லும். அல்லேலூயா. அதனால் தூங்குறவங்களாம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்கள் ஒழுங்காக வசனத்தை கேட்டுட்டு போகலின்னா கல் என்ன பண்ணும்? கல் என்ன பண்ணும்? பேசும். மச்சில் இருக்கிற மரம் என்ன பண்ணும்? பேசும். கவனம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் என்ன பண்ண அழிவில்லாதது, அது அழியாத வித்தாய் இருக்கிறது. அல்லேலூயா. 25ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. புரியுங்களா? இந்த அழியாத வசனத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? போதித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ வசனத்துக்கு நாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அப்போ இந்த வெண்கல தொட்டியின் வெண்கலம் நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால், வெண்கலம் எப்படி அழிவில்லாததோ அதுபோல வசனம் அழிவில்லாத வித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வெண்கலம் பாருங்க, பலன் உள்ளது, நல்ல உறுதியான ஒரு உலோகம். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வசனத்துக்கு என்ன உண்டுன்னா வல்லமை உண்டு. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய முதல் வரி என்ன சொல்லுகிறது? எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும். எப்படி நம்ம இந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்தது என்றால், எப்படி வந்துச்சாமா? வசனம் வேறு வசனமா வரல, அந்த வசனம் எப்படி வந்துச்சு? வல்லமையோடும். அப்ப இந்த வசனத்துக்கு என்ன உண்டு? வல்லமை, உறுதித்தன்மை உண்டு. வெண்கலத்துக்கு எப்படி ஒரு உறுதித்தன்மை பலன் இருக்கிறதோ அதுபோல இந்த வசனத்துக்கு என்ன உண்டு அப்படின்னு சொன்னா ஒரு வல்லமை உண்டு. அல்லேலூயா. நீங்களும் நானும் கேட்கிற இந்த சத்திய வசனத்துக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. அல்லேலூயா. அதனால இந்த வார்த்தை, வல்லமையான இந்த வார்த்தை நீங்க உங்க வாயில் என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். அப்போ உங்க வாழ்க்கையில வல்லமையான காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வசனத்தை வல்லமையா பேசுனீங்கன்னா வல்லமையான காரியம் நடக்கும். இந்த வசனத்தை அவிசுவாசமா பேசுனீங்கன்னா உங்க வாழ்க்கையில அவிசுவாசமான காரியம்தான் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசமா பேசுறீங்க? அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. வெண்கலத்துக்கு உறுதித்தன்மை இருக்கிறது போல இந்த வசனத்துக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. அல்லேலூயா. அதே போல வெண்கலம் பாருங்க, புடமிடப்பட்டது. நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன், இது 2 உலோக கலந்த கலவை. ஒன்று என்னது? செம்பு, இன்னொன்று பித்தளை. இது 2ம் கலந்த ஒரு கலவை தான் என்னது? வெண்கலம். அதே போல கர்த்தருடைய வசனம் சாதாரணமானதல்ல. உங்களுக்கு முன்னமே சொன்னேன், சங்கீதம் 12:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற், வெள்ளி கொப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. அல்லேலூயா.
அல்லேலூயா. இப்போ இந்த வசனம் உங்களுக்குள்ள வருதுன்னா இந்த வசனம் எப்படி உங்களுக்குள்ள வேலை செய்யணும்? உருக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற்கள் உங்களுக்குள்ள வந்தா அதுவும் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த வெள்ளியா உங்களை என்ன பண்ணிடும்? மாற்றிவிடும். அல்லேலூயா. வசனம் எனக்குள்ள வந்தும் எனக்கு எந்த மாற்றமும் வரல அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? வசனத்தை நான் உள்வாங்கினேன் ஆனால் எனக்குள்ள எந்த மாற்றமும் வரல அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? இந்த வசனம் எனக்குள்ள எந்த வேலையுமே செய்யல, இந்த வசனம் எனக்குள்ள எந்த வேலையுமே செய்யல, நீங்க அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க வசனத்தை ஒழுங்காவே கேட்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்க வசனத்தை கேட்டத விதமா கேட்டிருந்தீங்கன்னா செயல்படுற விதத்துல நீங்க செயல்பட்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வசனம் ஒருத்தனை என்ன பண்ணாதுன்னா தூங்க விடாது, அவங்க இருதயத்தை கொடைஞ்செடுத்துரும் வசனம். அந்த வசனம் அவர்களோட என்ன பண்ணிக்கொண்டே இருக்கும்? பேசிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ வெண்கலம் புடமிடப்பட்ட ஒன்று. அடுத்து பாருங்க, கடைசியாய் நம்ம அந்த வெண்கலத்தினுடைய தன்மையை குறித்து பார்த்தோன்னா முகம் காட்டும். இந்த வெண்கலம் எப்படி இருக்குன்னா முகம் காட்டும். ஆசாரியன் தொட்டிக்கு முன்பாக வந்து நின்று கை காலெல்லாம் கழுவிட்டு அவன் கரெக்டாக இருக்கிறானா அப்படிங்கிறத அந்த தொட்டிக்கு முன்னாடி நின்று அப்படியே பளிச்சுன்னு என்ன பண்ணிடும்? அவனை காண்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் காலையில் கண்ணாடி முன்னாடி நின்னீங்க? நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு வந்தீங்களா? நீங்கள் கரெக்டாக தான் இருக்கிறீங்களான்னு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? விமல் சொல்கிறாரு, இந்த 4 முடியை கோதுறதுக்கு நான் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அதுக்கெல்லாம் எதுக்கு உனக்கு கண்ணாடி? நானாக இருந்தால் அப்படி தான் சொல்லுவேன். உங்களுக்கு கண்ணாடிக்கு போக வேண்டிய வேலையே இல்லையா? அங்கே எதுக்கு போனீங்க? அல்லேலூயா. ஆனாலும் நம்ம எங்கே போய் நிற்கிறோம்? கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம். எதுக்கு? நம்முடைய முகம் பார்க்க. அல்லேலூயா. உங்களை தினமும் உங்களுடைய புறம்பான முகத்தை எது காண்பிக்கிறது என்றால் கண்ணாடி காண்பிக்கிறது. ஆனால் உங்கள் உள்ளான முகத்தை ஒன்று காண்பிக்கிறது. அது என்ன அப்படின்னா வசனம். அது என்னது? வசனம். உங்களை குறித்த காரியத்தை உங்களுக்கே காண்பிக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குன்னா அது வசனம். நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது எது? வசனம். அல்லேலூயா. யாருமே நம்மளை கடிந்து கொள்ள வேண்டியது இல்லை. கர்த்தருடைய வசனம் நம்மளை என்ன பண்ணும்? கடிந்து கொள்ளும், கரையெல்லாம் போக்கும், பாவத்தை உணர்த்தும். பாவத்தை உள்ள போய் அந்த வசனம் என்ன பண்ணுன்னா ஊடுருவி போய் சலத்தையும் என்ன பண்ணும்? அழுக்கையும் என்ன பண்ணும்? வெளியே ஏற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவத்தை உணர்த்தி காண்பிக்கும். அதுதான் என்னது? வசனம். அல்லேலூயா. இப்போ இந்த வெண்கலத்தினுடைய தன்மை என்ன? முகம் காட்டும். அப்போ இந்த ஆசாரியன் ஒவ்வொரு முறையும் வெண்கல தொட்டிக்கு முன்பாக போகும் பொழுது அவன் தன்னை என்ன பண்ணி கொள்கிறான்? சரி பண்ணி கொள்கிறான். நம்ம ஒவ்வொரு நாளும் அதுக்கு தான் நீங்கள் பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளக்கூடியது எதுலனா கர்த்தருடைய வசனத்தினால். அது மாதிரி உங்களை பரிசுத்தமாக்கக்கூடிய சரி பண்ணக்கூடிய கண்ணாடி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. யாக்கோபு 1:23 பாருங்க, எண்ணத்தினான் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். கண்ணாடியில என்ன முகம் தெரியுது? சுபாவ முகம் தெரியுது. ஆனா வசனத்துல என்ன தெரியுதுன்னா அதாவது இந்த கண்ணாடியை கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில இந்த கண்ணாடி வந்து எல்லாமே கரெக்டாக காமிக்காது. இந்த கண்ணாடி நம்ம பார்க்குறோம்ல, இந்த கண்ணாடி நீங்கள் குவி லென்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? பூதமாட்டம் இருப்பீங்க. குவி லென்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? பூதமாட்டு தெரிவிங்க. குழி லென்ஸில் பார்த்தீங்கன்னு வைங்க, பேதியாகி 10 நாள் ஆன மாதிரி அப்படியே உள்ளே காமிக்கும்.
புரியுதுங்களா? அப்போ கண்ணாடிக்கு கண்ணாடி என்ன பண்ணுது? நமக்கு வித்தியாசப்படுத்தி காண்பிக்குது. அல்லேலூயா. இது வந்து வெளிப்புறத்தை தான் காமிக்குது. ஆனால் இந்த வசனம் மட்டும் தான் நம்முடைய உள்புறம், அகம். அல்லேலூயா. அகத்தை காண்பிக்கிறது எது? வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வெளியில பார்க்கிறது வந்து நிழல். உங்களுடைய உள்ளான மனுஷன் இருக்கிறது தான் என்னது? நிஜம். வெளிப்புற தோற்றம் என்னது? நிழல். அல்லேலூயா. வெளியில நாங்கள் இப்படிங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் உண்மையான மனிதன் யார் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான் பார்த்தீங்களா, ஆத்துமா. அதுதான் என்னது? நிஜம். என்னது? நல்லா சத்தமாக சொல்லுங்க. என்னது? நிஜம். இப்போ நம்மளாம் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கே வந்திருக்கிறோம்? சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க? அப்படி பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி சாக்ஸ் போட்டு டை கட்டி அப்படி பந்தாவை கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டு வந்து இறங்கினா நம்மளை என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? சே, என்ன பர்சனாலிட்டி, ஆனால் மனுஷையா. அந்த ஆள் சாயந்தரம் டாஸ்மாக் கடையில் போய் வாங்கி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு வீட்டில் போய் அட்டி உத போட்டு வீட்டை ரணகலம் பண்ணுறானா, அவன் பர்சனாலிட்டி எங்கே போச்சு? அதுதான் நிஜம். அப்போ காலையில் வந்தவன் யாரு? காலையில் வந்தவன் யாரு? பொய்யானவன். சாயந்தரம் வீட்டில் இருக்கிறான் பார்த்தியா, அவன் தான் யாரு? உண்மையான நிஜமானவன். அதான் நிஜம். காலையில வந்த மாதிரியே சாயந்தரம் வீட்டில் இருக்கிறானா, அவன் யாரு? அதான் நிஜம். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இருதயத்து மேல கை வச்சு சொல்லுங்க, நிழலா நிஜமா? நிழலா நிஜமா? நீங்க தான் சொல்லணும். நான் வந்து கேள்வி கேட்கிறேன், நீங்க நிழலா நிஜமா? அப்போ வந்து நான் உங்களை ஒரிஜினலாக இங்கே பார்க்குற மாதிரியே எப்பொழுதும் எங்கேயும் என்ன பண்ணணும்? பார்க்கணும். எங்கேயாவது மாறி இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? மாறி இருக்கிறீங்க என்ன பண்ணலாம்? ஐயோ பாசமா இப்போதான் வந்தீங்களா, இப்போதான் வந்தீங்களா, இப்போதான் வந்தீங்களா, ஐயோ நீங்கள் சொல்லிட்டு வந்திருக்கலாமே, சொல்லிட்டு வந்திருக்கலாமல்லோ அப்படின்னு எல்லாம் எடுத்து அப்படியே தடப்படன்னு ஒழிச்சு கிழிச்சு வச்சுட்டு அப்படியே ஒன்றும் தெரியாது பிள்ளையாட்டம். யாருக்கு தெரியாது? ஏசப்பாவுக்கு தெரியாது, அது சாத்தானுக்கு தான் தெரியாதா? ரெண்டு பேரும் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான். ஒன்று பிசாசு, ஒன்று தேவன். ரெண்டு பேரும் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான். எப்படி இருக்கணும்? எப்படியும் எப்பொழுதும் ஒரிஜினலாக இருக்கணும். அப்படி ஒரிஜினலா நம்மளை காண்பிக்கிறது தான் எது? வேதம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை நமக்கு காண்பிக்கிறது தான் யாரு? வேதம். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் எப்படி அப்படிங்கிறத சோதனையில விளங்க பண்ணிடுவார். ஒரு சோதனை வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? விளங்கிரும். அல்லேலூயா. நிறைய பேத்துக்கு கொரோனா வந்தோன்னே விளங்குச்சுல. நான் என்னுடைய நேசம், என்னுடைய பாசம்னு சொன்னவங்களாம் மனைவி ஆஸ்பத்திரிக்கு போகும்போது எங்க இருந்தாங்க? வீட்டில் இருந்தாங்க. கணவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது எங்கே இருந்தாங்க? வீட்டில் இருந்தாங்க. போயிருக்கணும்ல கூட. அதனால சும்மா இந்த நேசம் பாசங்கிறதெல்லாம் விசுவாசங்கிறதெல்லாம் எங்கே தெரியும்? சோதனையில் தெரிஞ்சிரும். அப்போ நம்மளையவே நமக்கு காண்பிக்கக்கூடிய கண்ணாடி தான் என்னது? வேதவசனம். அல்லேலூயா. அதை தான் வெண்கல தொட்டி காமிச்சிச்சு. ஆசாரியனுடைய சுபாவம் என்னங்கிறத தொட்டி என்ன பண்ணுச்சு? காண்பிச்சு. அங்கே நின்னா தெரியும், முகம் தெரியுமோ? எங்களை தொட்டி என்ன பண்ணோம்? ஆசாரியனுடைய வஸ்திரம் எப்படி இருக்கு, முகம் எப்படி இருக்கு, எல்லாம் பளிச்சுன்னு காமிக்குமா. அதனால் தினமும் நீங்கள் வேதத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு யார் என்பதை, நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு என்ன பண்ணது? காண்பிக்கும். அப்போ வெண்கலம் முகம் காட்டும். முதலாவது பார்த்தோம், வெண்கலம் அழிவில்லாதது. இரண்டாவது, வெண்கலம் உறுதியானது, பலன் உள்ளது, கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது. மூன்றாவதாய் பார்த்தோம், வெண்கலம் புடமிடப்படுகிறது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. அது நமக்குள்ள வந்தா ஏதோ ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் என்ன பண்ணும்? போகும். அடுத்து நான்காவதா பார்த்தோம், வெண்கலம் என்ன பண்ணுது? முகம் காட்டும். இந்த வசனம் நமக்குள்ள இருக்கிற ஒரிஜினல் குணத்தை நமக்கு என்ன பண்ணும்? காட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வெண்கல தொட்டியில மரம் சேர்க்கப்படலை.
இந்த வெண்கல தொட்டியில் என்ன சேர்க்கப்படலை? மரம் சேர்க்கப்படலை. இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், வசனத்தில் மனுஷீக ஞானம் என்பது என்ன பண்ணல? சேர்க்கப்படலை. அல்லேலூயா. இது முழுவதும் தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. கர்த்தருடைய வசனம் மனித ஞானத்தினால் எழுதப்படவில்லை, தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. சரிங்களா? அது 2 தீமோத்தேயு 3:16 நாம் வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த வேத வசனத்தை யார் எழுதியிருக்கிறா? தேவ ஆவியானவர். மனுஷிகத்துக்கு அங்கே வேலையே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, இந்த தொட்டிக்கு அளவு இல்லை. இந்த தொட்டிக்கு என்ன பண்ணலை? அளவு குறிப்பிடப்படலைனா அதுக்குள்ளே எவ்வளவு தண்ணி கொள்ளளவு பிடிக்குமோ அவ்வளவு தண்ணீரை என்ன பண்ணலாம்? ஊற்றலாம். இதுக்கு எதை காண்பிக்கிறது என்றால், சங்கீதம் 119 நாம் அதை வாசிக்கிறோம். 96வது வசனம், சகல சம்பூர்ணத்துக்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய வசனமோ உம்முடைய கற்பனையோ மகாவிஸ்தாரம். இந்த வேத வசனம் என்னது? மகாவிஸ்தாரமானது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் காரியங்களுக்கு நாம் எல்லையை என்ன பண்ண முடியாது? கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா. அதை தான் அங்கே சங்கீதக்காரன் சொல்ற, சகல சம்பூர்ணத்துக்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகாவிஸ்தாரம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, தொட்டியில் தண்ணீர் எதற்காக ஊற்றப்பட்டது என்றால், ஆசாரியன் கைகளையும் கால்களையும் கழுவ வேண்டும். இப்போ தொட்டியை நம்ம பார்த்தோம். இப்போ தொட்டிக்குள்ள இருக்கிற தண்ணி அந்த பாருங்களேன், அந்த படத்தை பாருங்களேன். அந்த படத்தில் காண்பிக்கப்பட்டபடி இந்த தொட்டி பாருங்க, மேலே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதா? அதே மாதிரி கீழே ஒரு ரவுண்டு இருக்குல்ல, அதுல என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. இப்போ மேலே இருக்கிற தண்ணி எதுக்கு அப்படின்னா கையை கழுவ, கீழே இருக்கிறதான அந்த தண்ணீர் எதுக்குன்னா காலை கழுவ. என்ன கழுவ? காலை கழுவ. மேலே இருக்கிற தண்ணி என்ன கழுவ? கை கழுவ. இப்போ மேலே இருக்கிற தண்ணியை எடுத்து என்ன பண்ண முடியாது? கால்களை கழுவ முடியாதுல்ல. அதனால் கீழே இருக்கிற தண்ணி எடுத்து என்ன பண்ணுறோம்? கால்களை கழுவுகிறோம். அல்லேலூயா. நம்முடைய கை கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் கையை கொஞ்சம் கழுகுனா நல்லா இருக்கும்? சொல்லுங்க, என் கையை கொஞ்சம் கழுவுனா நல்லா இருக்கும். அப்படியா? யார் கையை கழுவுவாங்க? கையை தூக்கிட்டீங்க. கழுவணும்னா யார் கையை கழுவுவாங்க? ஆமாம், நம்ம நல்லா பதில் சொல்றாங்க. அவங்கவுங்க கையை அவங்கவுங்க தான் கழுவிக்கணும். கையை யார் கழுவுவாங்கன்னா, கையில் ஏதாவது கரை இருந்தால், கையில் ஏதாவது மாசு இருந்தால், கையில் ஏதாவது அழுக்கு இருந்தா, கையில் ஏதாவது குற்றம் இருந்தா அவங்க கையை தான் என்ன பண்ணுவோம்? கழுவுவோம். நம்மெல்லாம் கையை தூக்கி நான் கையை கழுவுறோன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு என்னன்னா, நாம் கழுவப்பட வேண்டியவர்கள், கைகளை கழுவப்பட வேண்டியவர்கள். யாரெல்லாம் தங்க கையை கழுகணும் அப்படிங்கிறத வசனம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 15:5 வாசிக்கிறோம், வட்டி வாங்குகிறவனுடைய கை கழுவப்பட வேண்டும். என்ன வாங்குகிறவங்க கை? வட்டி வாங்குகிறவங்களுடைய கை கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை படிப்பீங்களா? தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவர்களுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இது வட்டி வாங்காதவன் கை, லஞ்சம் வாங்காத கை. அப்ப வட்டி வாங்குற, லஞ்சம் வாங்குகிற கை என்ன பண்ண வேண்டும்? கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்ணை மூடுங்க. 1.5 கண்ணு, 1.5 கண்ணு, அப்புறம் 1.25 கண்ணெல்லாம் பார்க்கக்கூடாது, திறந்தெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ என் கை கழுவப்படணும்னு நினைக்கிறவங்க யாரையும் பார்க்கக்கூடாது. நீங்கள் மட்டும் கையை உயர்த்தி என் கை கழுவப்படணும் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணுங்க. நானும் உங்களை பார்க்கல. ஆமேன்னு சொல்கிறவர்களும் யாரையும் பார்க்கக்கூடாது. நீங்கள் யார் கையை தூக்குனீங்க, யார் என் கை கழுவுன்னு சொன்னீங்களா எனக்கு தெரியாது. ஆமேன். இவங்கெல்லாம் உங்களுடைய கையை என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கழுவும்படி ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்க. அவர் உங்கள் கையை என்ன பண்ணுறாரு? கழுவுகிறார். வட்டி வாங்குகிறவனுடைய கை என்ன பண்ணப்பட வேண்டும்? கழுவப்பட வேண்டும். அடுத்து கொடுமை செய்யும் மனிதனுடைய கை என்ன பண்ண வேண்டும்? கழுவப்பட
வேண்டும். என்ன கொடுமை செய்கிறவனுடைய கை அப்படின்னா 1 யோவான் 3:15 வாசிக்கிறோம். கொலை பாதகனுடைய கை. யாருடைய கை? கொலை பாதகனுடைய கை. 1 யோவான் 3:15 நாம் வாசிக்கிறோம். கொலை பகைக்கிறவன் எவனும் தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அப்போ கொலை செய்கிறவனுடைய கை, கொலை பாதகனுடைய கை என்ன பண்ண வேண்டும்? கழுவப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கை உடையவங்க யாராவது இருக்கிறீங்களா? ரகசியமா மனசுக்குள்ளே சொல்லி என்ன பண்ணுங்க, கைய கழுவிக்கிங்க. பிலாத்து இதனாலதான் கையை என்ன பண்ணிட்டாரு? கழுவிக்கிட்டார். இவருடைய இரத்தப்பழி எனக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லைன்னு யூதர்கள் மேல அந்த குற்றத்தை போட்டுட்டு பிலாத்து போய் என்ன பண்ணிக்கிட்டாரு? கை கழுவி கொண்டார். ஹல்லேலூயா. யாருடைய இரத்தப்பழிக்கும் நாம் என்ன பண்ணக்கூடாது? பாத்திரனா, நம்ம உடன் பங்காளியா இருந்துடக்கூடாது. யாருடைய இரத்தப்பழியும் நம்ம மேல என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. கவனம். ஒரு சிலருக்கு ஆலோசனை சொல்லுவோம், இதை செய்யாதீங்க, விட்டுருங்க, இல்லை ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா விட்டுறணும். அதை விட்டுட்டு நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது அப்புறமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வருத்தப்பட கூடாது. ஹல்லேலூயா. அடுத்து 3ஆவதாய் சோம்பலின் கை கழுவப்பட வேண்டும். யாக்கோப்பு 4:17 வாசிக்கிறோம். சோம்பலான கை, இந்த கை கழுவப்பட வேண்டும். சோம்பலின் காரியம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். அப்படின்னா நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது செஞ்சிடணும். அதை செய்யாம நீங்க ஒருத்தரை வேலை வாங்குறீங்க அப்படின்னா அது என்னது? பாவம். அது என்னது? பாவம். உங்களுக்கு வேலை செய்ய பலன் இருக்குதுன்னா வாலிப பிள்ளைங்க கவனிங்க. உங்க வீட்டில் நீங்க என்ன பண்ணணும்? வேலை, நீங்க பெற்றோரை வேலை வாங்குனீங்க, அது என்னது? சத்தமா சொல்லுங்க, பாவம். பெற்றோர் அப்படிதான். பிள்ளைங்களை என்ன செய்ய சொல்லணுமோ அதை மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும்? செய்யணும். பாவமான காரியத்துக்கு ஒரு நாள் உங்க பிள்ளைகளை நீங்கள் உடந்தை ஆக்க கூடாது. அந்த கை கழுவப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப கையை கழுவிட்டோம். என்னது? கை கழுவிட்டோம். கை கழுவுவதனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா, இப்போ கழுவுன கை எப்படி இருக்குதுங்க? சுத்தமாக இருக்குது. இதை மட்டும் சத்தமாக சொல்கிறீங்க, பரவாயில்ல. கழுவுன கை எப்படி இருக்குது? சுத்தமாக இருக்குது. இப்போ இந்த சுத்தமான கையை நீங்கள் உயர்த்தி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1 தீமோத்தேயு 2:8 வாசிக்கிறோம். பரிசுத்த கரத்தினால் நீங்கள் கையை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபம், கையை உயர்த்தி செய்கிற ஆராதனை தேவன் என்ன பண்றாராம்? பிரியமாய் பார்க்கிறார். வாசிங்க இந்த வேத பகுதியை. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்ப பரிசுத்தமான கையை உயர்த்தி புருஷர்கள் என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம். அதுதான் பெண்களுக்கும். புருஷன்னா ஒண்ணு ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும். கையை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் ஜெபிப்பீர்களானால், நீங்கள் ஆராதிப்பீர்களானால், கர்த்தர் அந்த ஆராதனையிலும் அந்த ஜெபத்திலும் எப்படி இருப்பார்? பிரியமா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து 2ஆவதா பாருங்க, ஆதியாகமம் அது 37:26 1 நாளாகும் 5:2 நான் வாசிச்சோன்னு சொன்னா, ஆதியாகமம் 37:26 1 நாளாகும் 5:2 பார்த்தீங்கன்னா யூதாவை குறித்து 37:26 சொல்லுது. என்னன்னா, தன்னுடைய தம்பி யோசேப்பை இரத்த பழிக்கு நீங்களாக்குவதற்கு இந்த யூதா தான் குழியில போட்டுருங்கன்னு சொன்னான். ஹல்லேலூயா. உட்டை மீதம் இருக்கிற சகோதரர்கள்லாம் அவனை என்ன பண்ணிடுவாங்க? கொன்றுவாங்கன்னு பயந்து யூதா சொல்றான், யோசேப்பை எங்க போட்டுடலாம்? குழியில போட்டுடலாம். அப்ப இரத்த பழிக்கு தன் கையை என்ன பண்ணிக்கிட்டான்னா விலக்கி காத்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது யூதா தன் சகோதரன் நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்றவன் ரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அதனால குழியில போட்டலான்னு சொல்லிட்டான். ஆனா அதே அந்த யூதாவுடைய வம்சம் பாருங்க,
1 நாளாகமம் 5:2 நாம் வாசிச்சோம்னா, இந்த யூதா வம்சத்தில் தான் ஒரு பலத்த ஜாதியை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. பலத்தவர்கள் இந்த யூதா வம்சத்தில் இருந்துதான் தோன்றினார்கள். அல்லேலூயா. வாசிங்க. யூதா தன் சகோதரில் பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த பலத்த ஜாதி கவனிச்சிங்களா? உங்க கையை நீங்க சுத்தப்படுத்தினீங்கன்னா உங்கள் வம்சங்கள் என்னவாகும்? பலத்த ஜாதியாகும். அல்லேலூயா. பராக்கிரமசாலிகள் உங்கள் பிள்ளைகளாக உங்களுக்கு பிறப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய சந்ததி விருத்தி அடைவதற்கு உங்கள் கரங்கள் கழுவப்பட, நல்ல சத்தமா சொல்லுங்க, உங்க கரங்கள் கழுவப்பட அப்ப என்ன ஜாதி உண்டாகும்? பலமுள்ள ஜாதி. ஆளுகை செய்கிற ராஜாதிபத்தியத்தின் பிள்ளைகள் உங்கள் சந்ததியில என்ன பண்ணுவாங்க? பிறப்பார்கள். இந்த யூதா கோத்திரத்தில் தான் எல்லா கோத்திரத்தை விட அதிகமான வாலிபர்கள் இருந்தார்கள் என்று நாளாகமும் பதிவு செய்கிறது. அல்லேலூயா. 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 எந்த கோத்திரத்தில்? எதனால? என்னத்துக்கு அவன் தன்னை காத்துக்கிட்டாரு? இரத்த பலிக்கு. இரத்த பலிக்கு தன்னை விலக்கி காத்ததுனால, கவனிச்சிங்களா, ஜாதியில தன்னுடைய வம்சங்கள்ல பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? பலத்திருப்பாங்க. அல்லேலூயா. கையை கழுவுங்க. முதல்ல கழுவாட்டி கூட இப்ப இந்த சத்தியத்தை கேட்கும் போது கையை என்ன பண்ணுங்க? கழுவுங்க. மனசை என்ன பண்ணுங்க? கழுவுங்க. அல்லேலூயா. சந்ததியில என்ன உண்டாகும்? பலத்த ஜாதி. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, சங்கீதம் 18:34 பார்த்தீங்கன்னா, இந்த கைகளை கழுவி கொண்டவர்களை யுத்தத்துக்கு பழக்குவிப்பார். யுத்தம் பண்ணுவீங்க நீங்க. நிறைய யுத்த புருஷர்கள், யுத்த மனுஷிகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. சங்கீதம் 18:34 பாருங்க. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். அல்லேலூயா. என்ன வில்லும்? வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழைக்கிற. கை சுத்தமா இருந்தா கர்த்தர் உங்களை கொண்டு என்ன பண்ணுவாரு? ஒரு யுத்த சேனையை உருவாக்குவார். யுத்த சேனையை நீங்க மாறுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கை உங்களுக்கு என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? சுத்தமாகணும். சத்தமா சொல்லுங்க. சுத்தமாகணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? ஒரு யுத்த புருஷனா நிற்க முடியும். உங்க புருஷனை காப்பாற்ற முடியும், உங்க மனைவியை காப்பாற்ற முடியும், உங்க பெற்றோரை காப்பாற்ற முடியும், உங்க பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். கையில் என்ன வேணும்? நாவுல என்ன வேணும்? கையிலையும் சுத்தம் இருக்கணும், நாவிலையும் சுத்தம் இருக்கணும். ஆசாரிகள் தங்கள் கைகளை இப்படி கழுவினதினால அவங்க எங்க வேலை செஞ்சாங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செஞ்சாங்க. ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்யறதுக்கு ஒரு பரிசுத்தம் வேணும். நீங்களும் நானும் யார் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நாமெல்லாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் தான் ராஜரீக சந்ததி, நாம் தான் ஆசாரிய வம்சம், நாம தான் லேவி கோத்திரம். அல்லேலூயா. ஆமே. அவருக்கு நம்ம சொந்த ஜனம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கைகளை கழுவுனா முதலாவது நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது, நம்முடைய கையை நாம் கழுவும் போது ஒரு பலத்த ஜாதியை நம்ம என்ன பண்ணுகிறோம்? உருவாக்குகிறோம். மூன்றாவது, நம் கையை கழுவும் பொழுது நாம் ஒரு யுத்த புருஷனாய், யுத்த மனுஷியாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். அல்லேலூயா. நான்காவதாக சங்கீதம் 24:3-4 வாசிக்கிறோம், இந்த சுத்தமான கைகள் உடையவன் தான் பரிசுத்த பர்வதத்துக்கு வர முடியும். எங்க வரணும்? நீங்கெல்லாம் எங்க வரணும்? அப்படின்னா எங்க? எங்க? ஆமா, இந்த கையில பீடி, இந்த கையில தம்மு, இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் கஞ்சா, இந்த பக்கம் கூலி, இந்த பக்கம் இந்த பாக்கெட்டில் 2 ஒளிச்சு, இந்த பாக்கெட்டில் 2 ஒளிச்சு, அந்த பாக்கெட்டில் 2 ஒளிச்சு, டேங்க் கவரில் ஒளிச்சு, அப்படிலாம் ஒளிச்சு கிழிச்சு வச்சா எங்கே வர முடியாது? சத்தமாக சொல்லுங்க. பரலோகம் வர முடியாது. கை எப்படி இருக்கணும்? கை எப்படி இருக்கணும்?
சுத்தமாக இருக்கணும். எங்கே வரலாம்? பரிசுத்த பர்வதத்துக்கு வரலாம். சங்கீதம் 24:3-4 வாசிங்க. சங்கீதம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. கைகளில் சுத்தமுள்ளவன் எங்க வர முடியும்? பரிசுத்த பர்வதத்துக்கு வர முடியும். இல்லைன்னா நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அதனால தான் இயேசு அவருடைய பிரசங்கத்தில் சொன்னது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. உள்ளதை உள்ளபடி வாழ்ந்துட்டு போயிடுங்க. ஒளிச்சு மறைச்சு என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. இங்கே வர முடியாது, பரிசுத்த பருவத்துக்கு வர முடியாது. அதனால கைகளை கழுவும் போது நாம் பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணாரு? ஆசீர்வதிக்கிறார். அடுத்து நாம் கர்த்தரை கை கழுவினவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு பலத்த ஜாதி என்ன பண்ணாரு? உண்டாக்குகிறார். அடுத்து அவர் என்ன பண்ணுகிறாரு? கையில் சுத்தம் உள்ளவங்களா இருக்கும்போது என்ன பண்ணுகிறாரு? யுத்த புருஷனாய் யுத்த மனுஷியாய் மாற்றுகிறாரு. அடுத்து கையில் சுத்தமாக இருக்கும் பொழுது நம்மளை பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. இப்போ கை சுத்தமாயிடுச்சு. எத்தனை பேர் கை சுத்தமாயிடுச்சு? தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்சிருந்தீங்கன்னா வீட்டில் போய் தயவு செய்து ஜெபம் பண்ணிடுங்க. இல்லைன்னா கடைசியாக ஜெபம் பண்ணும் போது ஜெபம் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. கை சுத்தம் இருந்தால் தான் பரிசுத்த பர்வதத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. இப்போ அடுத்து என்ன சுத்தமாகணும்? கால் சுத்தமாகணும். கால் என்ன ஆகணும்? சரி, கால் சுத்தமானா என்ன ஆசீர்வாதம்? நீங்கள் காலை இதே மாதிரி வசனத்தை படிச்சிங்கன்னா சுத்தமாயிடுவீங்க. என்ன ஆசீர்வாதம் வரும் அப்படின்னா, நீங்கள் கால்களை கழுவும் போது பரிசுத்த ஜீவியம் உண்டாகும். 1 பேதுரு 1:15 பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஜீவியம். அங்கே வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களை அழைத்தவர் எப்படி இருக்கிறாராம்? பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்க. அவர் பரிசுத்தர். அதனால நம் நடக்கையெல்லாம் நம்ம காலை கழுவிட்டோன்னு வச்சுக்கோங்க, எங்கெங்க ஓடுது இந்த காலு? கொடுமை செய்ய ஓடுது, தீங்கு செய்ய ஓடுது, சாராய கடைக்கு ஓடுது, சண்டை போட ஓடுது, கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்க ஓடுதா? ஓடுது. செல்ஃபோன், நம்மக்கிட்ட செல்ஃபோன் இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் செல்ஃபோன் பார்க்க ஓடுது. இல்லைன்னா எங்கேயோ கும்பலாக உட்காந்துருந்தா அங்கே வச்சுருப்பாங்க செல், அங்கே பார்க்க ஓடுதா? கால் ஓடுதா? ஓடலையா? இந்த காலை நீங்க கழுவினீங்கன்னா உங்கள் நடக்கை என்னவா மாறுகிறது? பரிசுத்தமாய் மாறுகிறது. அடுத்த சங்கீதம் 40:2 நம்ம வாசிக்கிறோம், அசைக்கப்படுவதில்லை. நம்ம அசைக்கப்பட மாட்டோம். சங்கீதம் 40:2 நம்ம வாசிக்கிறோம், அவர் நம்மளை என்ன பண்ணுகிறாராம்? பயங்கரமான குழியிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் காலை சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் காலை அசையாமல் ஸ்ட்ராங் பண்ணுவார். நீங்கள் விசுவாசத்தில் எப்படி இருப்பீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தில் எப்படி இருப்பீங்க? ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. சொல்லுங்க, விசுவாசத்தில் எப்படி இருப்பீங்க? என்ன சுத்தமாயிருக்கணும்? என்ன சுத்தமாயிருக்கணும்? கால் சுத்தமாயிருக்கணும். அப்போ எங்கே ஓடக்கூடாது? தீமையான காரியத்துக்கு ஓடக்கூடாது. கால் சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, கர்த்தர் நம்மளை கால்களை கழுவும் போது நம்மளை உயர்ந்த இடத்துல என்ன பண்ணுறாராம்? நிறுத்துகிறார். ஆபகுக் 3:19 வாசிக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாராம்? கால் சுத்தமாகும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறாராம்? உயர்ந்த இடம். ஆபகுக் 3:19 நாம் வாசிக்கிறோம், உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். எப்படி? என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். நீங்க உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா எத்தனை பேருக்கு ஆசை? நான் இப்பொழுது இருக்கிறத விட நான் நல்ல நிலைக்கு வரணும். அல்லேலூயா. உங்க கால் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்க கால் எப்படி இருக்கணும்? இந்த குடிசை வீடு மாறணும்னா நீங்க உங்க கால் எப்படி இருக்கணும்?
இந்த ஓட்ட வீடு ஒழுக்கிற வீடு மாறணும்னா எப்படி இருக்கணும்? உங்கள் வாடகை வீடு மாறணும்னா எப்படி இருக்கணும்? நீங்கள் சைக்கிள் இருந்து நீங்கள் கீர் வண்டிக்கு மாறணும்னா எப்படி இருக்கணும்? ஆமாம், கார் வாங்கணும்னா கால் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் நம்மை நோக்கி வரும் பொழுது நாம் நம்மளை கழுவி சுத்திகரித்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சுத்தமாக்கி கொள்ளலை அப்படின்னா நம்ம இருக்கிற நிலையை விட மோசமாக போயிடுவோம். யோபு தன் பிள்ளைகளை எல்லாம் பாவம் செய்திருப்பார்களோ என்று எண்ணி ஒரு தகன பலி செலுத்தி தன் பிள்ளைகளை என்ன பண்ணாராம்? பரிசுத்த பாதைக்கு கொண்டு வந்தார். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அசுத்தம் இருக்குதுன்னா ஒரு உபவாச நாளை, ஒரு தெரிந்து கொள்ளுகிற ஒரு நாளை நீங்கள் நியமித்து நீங்கள் குடும்பமாக உட்காந்து உங்கள் வீட்டை முதல்ல கழுவுங்க. அல்லேலூயா. கணவன் மனைவி பிள்ளைகள் உட்காந்து என்ன பண்ணுங்க? உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணுங்க? ஒரு சுத்திகரிப்பு செய்யுங்க. அல்லேலூயா. லீவு கிடைச்சோன்னே பிளான் பண்ணாதீங்க. எங்க? மாமியார் வீட்டுக்கு. லீவு கிடைச்சோன்னே என்ன பிளான் பண்ணாதீங்க? மாமியார் வீட்டுக்கு. லீவு கிடைக்கும் போது ஒரு சுத்திகரிப்பை நீங்கள் உண்டு பண்ணுங்க. உயர் ஸ்தலங்களில் கத்த நம்மளை வைக்கணும்னா, ஒருவேளை புருஷா நீ பாவம் செஞ்சுருந்தீன்னா தயவு செய்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. மனுஷி நீ பாவம் செஞ்சுருந்தீன்னா தயவு செய்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணு? மன்னிப்பு கேளு. உன்னுடைய பாவத்தை அறிக்கப்பட்டு ஒரு நிமிஷம் நம்ம பரிசுத்தமாகி கொள்வோம் அப்படின்னு பிள்ளைகளுக்குள்ள தவறு செய்திருந்தா பரிசுத்த உண்டாகணும்னு ஒரு உபவாச நாளை வீட்டில் என்ன பண்ணுங்க? நியமிங்க. ஒரு சுத்திகரிப்பை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க? செய்யுங்க. அல்லேலூயா. வீட்டை அப்படி சுத்தப்படுத்துங்க. சபைக்கு சுத்தம் படுத்துறதுக்கு தான் வருஷத்துக்கு 2 முறை 40 நாள் பாசிங் பிரேயர் போடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மல்கியாவின் புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆர்ப்பரிப்பை கூறுங்கள். பரிசுத்த என்ன பண்ணணும்? பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த 40 நாள் உபவாசம். எதுக்கு? வேலையை காணானா? உங்களை வர வச்சு நாங்களும் பட்டினியாக இருந்து ஜெபம் பண்ண வைக்கிறதுக்கு எதுக்கு? வேலை இல்லாமையா? சொல்லுங்க, வாசிங்க இந்த வசனத்தை. யோவேல் 1:14 வாசிங்க. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆர்ப்பரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். எதுக்கு? ஆண்டவரே எங்க சபையை நீங்க என்ன பண்ணுங்க? பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தினமும் நாங்கள் காலை வேளை டிவோஷன்ல தேவ செய்தியை நாங்கள் தியானித்து விட்டு சபைக்காக ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா சபைக்கு அந்த சத்தியம் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? தேவையா இருக்கிறது. ஒரு பரிசுத்தம், ஒரு ஜெபம் தேவையா இருக்குது, செய்கிறோம். அதனால தான் சபைக்கு என்ன கூறுகிறோம்? உபவாச நாளை கூறுகிறோம். அல்லேலூயா. வருஷத்துக்கு 40 நாள் உபவாசம் நடக்குது. நீங்க உங்களை இணைத்து கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கை என்ன ஆகும்? கழுவப்படும். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் உயர் ஸ்தலங்கள்ல என்ன பண்ணுவாரு? நிறுத்துவார். அல்லேலூயா. உயர் ஸ்தலங்களுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. நீங்க உபவாச நாள் எதுக்கோ இந்த பாசமாக்குள்ள வேலை இல்லை, பழப்பு இல்லை அப்படிங்கிற நம்மளை கூப்பிட்டு வச்சு என்ன பண்றாங்க? கழுத்த இருக்கிறாங்க. நீங்க நினைக்க கூடாது. என்னை பரிசுத்தப்படுத்த, என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்த முடிஞ்சா குடும்பமா எங்க வாங்க? உபவாச ஜெபத்துக்கு வாங்க. நீங்க வள்ளினா உங்களை அப்படிதான் கூப்பிடுவோம். கடைசியா ஒரு வாரம் தான் பொறுப்போம், அடுத்து குடும்பமாக கூப்பிட்டுருவோம். கர்த்தர் உங்களை என்ன பண்ணணும்? பரிசுத்தப்படுத்தணும் இல்லையா? வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆர்ப்பரிப்பை கூறுங்கள். அப்படி ஆலயத்துக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி ஜெபிக்கணும், எப்படி தேவனோட ஒப்புரவாகணும், அப்படியே நீங்கள் யோவேல் 2ஆம் அதிகாரத்துக்கு இந்த பக்கம் வாங்க, 13வது வசனம் ஆகுங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து திரும்புங்கள். உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வஸ்திரத்தை எல்லாம் நம்முடைய இருதயத்தை கிழித்து நம்ம தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு என்ன பண்ணணும்? திரும்பணும். ஏன்? எங்கேயோ ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? தவறி இருப்போம். அதை சரி பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவை. அப்போ ஒரு குடும்பத்தை நம்ம பரிசுத்தப்படுத்தணும். 2வது சபையை நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தப்படுத்த. தேசத்தையே கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? பரிசுத்தப்படுத்துவார்.
அல்லேலூயா. அப்படிதான் தேவன் அன்றைக்கு எலியாவை எழுப்பினார். எலியாவை எழுப்பி 850 பேர், பாகால் தீர்க்கதரிசி, தோப்பு தீர்க்கதரிசிகள், மொத்தம் 850 பேரையும் என்ன பண்ணாராம், அந்த சவாலுக்கு இழுத்து ஒரு ஜெயத்தை எலியா நடத்தி, எலியா ஜெயித்ததுக்கு அப்புறம் ஒரு பாகால் தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள்லாம் விடாம 850 பேரை என்ன பண்ணாங்க, கொன்று போட்டாங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம தேசத்துக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும். தேசத்தில் இருக்கிற எல்லா பாகாலின் ஆவி, மோவாபிய ஆவி, அம்மோனிய ஆவி, அகிதோப்பேலின் ஆவி எல்லாம் என்ன பண்ணணும், தேசத்தை விட்டு வெளியேறணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், உபவாசித்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. தேசத்துக்குள்ள ஒரு என்ன உண்டாகணும், ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும். யார் இதெல்லாம் செய்ய முடியும்? நம்ம தான் செய்யணும். நாம தான் சுத்திகரிக்கப்பட்ட தேவஜனம். நம்ம தான் இதை செய்யணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதையெல்லாம் என்ன பண்ணுவார், அதிலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வருவார். வசனம் சொல்லுகிறது, அவர் உயர்த்தப்படும் பொழுது அநேகரை என்னண்டைக்கு இழுத்து கொள்வேன். அல்லேலூயா. நம் கர்த்தரை உயர்த்தி பாட பாட, கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்த கர்த்தரை உயர்த்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஒருமனப்பட்டு நிற்க கர்த்தர் தேசத்துக்குள்ள இருக்கிற எல்லா துன்மார்க்கரையும் ரட்சித்து என்ன பண்ணுவார், சபைக்குள்ள கொண்டு வருவார். அல்லேலூயா. அதுக்கு தான் தேசத்தின் சுத்திகரிப்பு. அதனால தான் 12 மணி நேரம் உபவாச ஜெபம், 7 மணி நேரம் உபவாச ஜெபம் என்று தேசத்தில் அறிவித்து கூடி பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம பகுதிக்கு நாம தான் உத்தரவாதி. இந்த வெண்கல தொட்டியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறதுன, நம்முடைய கைகளை நாம் என்ன பண்ண வேண்டும், கழுவப்பட வேண்டும். நம்முடைய கால்கள் கழுவப்பட வேண்டும். நாம் பரிசுத்த ஜாதி, நம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் நிற்க வேண்டிய பிள்ளைகள். நம்ம எல்லாரும் பரிசுத்தமாய் நிற்கும் பொழுது, ஒரு தேவ சேனையாய் நிற்கும் பொழுது, தேவன் நம்மதியிலே நம்மோடு இருந்து கர்த்தர் பலத்த காரியத்தை நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய வீட்டில், தெருவில் என்ன பண்ணுவார், செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமே. நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுவோம். அஞ்சு ஆண்டவர், எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆஸ்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மதிய பொழுதில் ஆண்டவரே, எங்களுக்கு தேசத்தை வசமாக்கும்படி ஆசரிப்பு கூடாரத்தின் ஒவ்வொரு பனிமுட்டுகளை குறித்தும் எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து வருகிறீங்க. ஆண்டவரே, இந்த ஆசரிப்பு கூடாரம் எங்கள் வாழ்க்கையில் பழைய ஏற்பாட்டில் நிழல் ஆண்டவரே, ஆனால் நிஜமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை எங்களுக்கு நீங்கள் பரலோகத்தில் வச்சிருக்கிறீங்கப்பா. அதை நோக்கி பிரயாணிக்கிற எங்கள் வாழ்க்கையில் எங்கள் கைகள் பரிசுத்தமடைய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சபையார் அர்ப்பணிக்கிறாங்கப்பா. எங்கள் கால்கள் பரிசுத்தமடைவென்று எங்கள் சபையார் அர்ப்பணிக்கிறப்பா. நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இன்றிலிருந்து எங்கள் வாழ்க்கையில், சபையாருடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மையானதை, நீதியானதை, மேன்மையானதை, மகத்துவமானதை, உயர்வானதை நீங்கள் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கிருபை பிள்ளைகள் எல்லாரையும் மூடட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் விரும்பி இருக்கிற காரியங்கள்லாம் அவர்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும்படி அன்று இன்றைக்கு தன்னை தாழ்த்தி இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை நீங்கள் உயர்த்தி கனம் பண்ணுங்க ஜீசஸ். நீங்கள் உயர்த்தி கனம் பண்ணுங்கப்பா. ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒரு பலத்த ஜாதி சபைக்குள்ளே உண்டாகட்ட ஆண்டவரே. வருஷம் நீங்கள் வாக்கு பண்ணினுங்க, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தம் இந்த வருஷத்துக்குள்ளே நிறைவேறணும்ப்பா. ஒரு பலத்த ஜாதி சபையை நோக்கி புறப்பட்டு வரட்டுப்பா. நாங்கள் இயேசுவின் நாமத்தை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்களில் பலத்த ஜாதி உருவாகட்டும், கற்ப கனிகள் உருவாகட்டுப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்ற நிலையெல்லாம் மாறட்டும். கர்த்தர் பிள்ளைகள் கற்பத்தில் இரட்டை குழந்தைகளை கர்த்தர் தந்து நீங்கள் ஆசீர்வதிச்சு கனம் பண்ணுங்கப்பா. கனம் பண்ணுங்கப்பா. ஸ்தோத்திரப்பா. ஒரு பெருக்கத்தை கர்த்தர் நீங்கள் உண்டு பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோங்க கர்த்தாவே. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நீர் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற உம்முடைய வல்லமையின்படியே நீர் கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய மன விருப்பத்தை கர்த்தர் நீங்கள் நிறைவேற்றுவீராக. ஆசீர்வதிங்கப்பா. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சதா காலம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக.